எவ்ரிவன், இப்போ நான் உங்களுக்கு புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். ஒரு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதனால் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். அதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து ஜீனி எடுத்து வச்சுருக்கேன், ஒயிட் சுகர், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை வந்து நமக்கு ஒரு கிறிஸ்பி கண்டென்ட் கொடுக்கும். மாவும் வந்து ஊறி வர்றதுக்கு ஒரு சாஃப்ட்னஸும் கொடுக்கும். அதனால் வந்து நம்ம எக்கு சேர்த்துக்கிறோம். எக்கு சேர்க்காம நீங்கள் செய்யலாம். எக்கு சேர்க்காமல் செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து முதல் நாள் நைட்டே வந்து அதை ஊற வச்சு பண்ணணும். இது வந்து நம்ம 5 hours ஊற வச்சா போதும் எக்கு சேர்க்குறனால. இப்போ அந்த எக்கு வந்து அங்கங்கே திரளாக இருக்கும். அது ஃபுல்லாக இல்லாத அளவுக்கு மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா மைதா மாவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம ரொம்ப சேர்க்க முடியாது. அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேசணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா பிசு பிசுன்னு ஆயிரும், ஒரு மாதிரி பசை மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்க்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த வந்து திரளாக இருக்கிறத நம்ம கிளியராக வந்து பிசைஞ்சு எடுத்துடணும். ஏன்னா நமக்கு மாவு ஃபுல்லாக வந்து முட்டை ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த வெள்ளைக்கருது வந்து அதில் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து பேஸ்ட் மாதிரி நிற்கும். அதெல்லாம் நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோங்க. புரோட்டாவுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம எண்ணெய் தான் நிறைய, அந்த மாவு பிசைறது வந்து சரி, புரோட்டா போடும் போதும் நிறைய எண்ணெய் சேர்க்கணும். நல்லா எண்ணெய் சேர்த்து கிளறி மாவு ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள். ஏன்னா அந்த எக்கோடது வந்து அங்கங்கே அந்த ஒயிட் இது வந்து திரளாக நிற்கும் பேஸ்ட் மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் நான் ஃபுல்லாகவே மாவில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல் மாவே நம்ம வந்து கிளறணும். பாருங்கள், மாவு அப்படியே பபுளாக மாறும். அதை ஃபுல்லாக உடச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பிசையணும். எடுத்தோடனே நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும். அது வந்து நல்லா பிசைஞ்சு உங்களுக்கு சப்பாத்தி மாவு தரலுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ தண்ணி ஊற்றுறத ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் கையிலேயே நல்லா மசிச்சு விடணும். வேணும்னா லைட்டாக தொளிச்சு விட்டு நீங்கள் பிசையலாம். பாருங்கள், நான் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாமே மாவு எடுக்கிற மாதிரி பிசைகிறேன். மேலும் இந்த மாவு வந்து நீங்கள் பிசையும் போது நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டு பிசையணும். அப்போ தான் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா மைதா மாவு வந்து ரொம்ப நீங்கள் போட்டு இது பண்ணால் ரொம்ப ஹார்டான மாவு. நம்ம ஏன் ஊற வைக்கிறோம்னா எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அது அவ்வளோ சாஃப்ட்னஸ் தரும், இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம பிசைகிற பொறுத்து இருக்குது. அது வந்து நல்லா புசுன்னு புரோட்டா வரணும்னா பிசைகிறதும் நம்ம வந்து நல்லா அமுக்கி அதை வந்து நைஸாக பிசையணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு மாவு பிசைய கொஞ்சம் டைம் எடுக்கும், கையும் கொஞ்சம் வலிக்கும். ஆனால் நீங்கள் வந்து புரோட்டாக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி தான் மாவு பிசையணும். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி வேகமாக பிசைய முடியாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி தான் மாவை சேர்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரோட்டாக்கு வந்து அது வந்து ஊற வைக்கும் போது புஷ்ஷுன்னு மாவு வந்து நமக்கு நல்லா சாஃப்ட்னஸ் ஆகி புஷ்ஷுன்னு வந்திருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு இதை எடுத்து புரோட்டாக்கு வந்து அந்த மடிப்பு லேயர் வைக்கிறதுக்கு நல்லா ஒரு பதம் கொடுக்கும். பாருங்கள், நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வந்து மாவு பிசைவேன். நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 1/2 kgன்றனால இந்த பவுலில் போட்டிருக்கேன். நீங்கள் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா நல்லா பெரிய ஒரு வட்டை பேசன் மாதிரி வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு மாவு வந்து ஃப்ரீயாக நல்லா இந்த மாதிரி தட்டி பிசைங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அப்படியே இதுக்கு வருது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாகவே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். தண்ணி கூடிடுச்சுன்னா உங்களுக்கு பசை மாதிரி ஆயிரும். புரோட்டாவுக்கு நமக்கு அது மாவு திரட்டுறக்கே வராது. நீங்கள் ஊறிட்டால் சரியாக போயிடலாம். ஊற இன்னும் ரொம்ப தண்ணி பதமாக ஆகும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த திரண்டு வர ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்களேன், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே அமுக்கி பிசைங்க. எல்லாம் போட்டு பிசைஞ்சு ஒரு 2 வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயை ஊற்றி பிசையணும். பாருங்க, நான் எப்படி அமுக்கி பிசைகிறேன் பாருங்கள். ஏன்னா தண்ணி வந்து ஒரு இடத்துல நிறையா நிற்கும்.
அதெல்லாம் வந்து அந்த மாவை வந்து சேர்த்து எடுத்துக்குவோம். அதனால் நீங்கள் தண்ணி பத்தலைன்னு நீங்கள் ஊற்றாதீங்க. ஃபுல்லாக எல்லா சைடும் இந்த மாதிரி பெசரி விட்டுட்டே சேர்த்திங்கன்னா அந்த தண்ணியும் உங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக பெசரி மாவு சரி பத்தலை, தண்ணியே சுத்தமாக எங்கேயும் இல்லை அப்படின்றத தண்ணி சேருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இது பண்ணும்போது தண்ணி வேறு இடத்துல இருந்தாலும் அந்த மாவு ஒட்டி எடுத்துக்கும். பாருங்கள் எப்படி நல்லா திரண்டு வந்துட்டுருக்குன்னு. இதே மாதிரி போட்டு நீங்கள் திரட்டணும். பார்த்திங்களா, நல்லா இப்போ திரண்டு வந்துச்சு. மாவே பாருங்கள் நல்லா ஒரு சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மாவு நல்லா 2 கையை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக. ஏன்னா இந்த மாவு நான் சொன்ன மாதிரி எவ்வளோ நம்ம அமுக்கி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் சிலர் வந்து அந்த மாவு புசுன்னு நல்லா ஊறி வரணும்னு பேக்கிங் சோடா இதெல்லாம் போடுவீங்க. நம்ம பேக்கிங் சோடாலாம் போடுறதுனால என்னென்னா குழந்தைங்க எல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வயிறு ப்ராப்ளம் வரும். நான் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக அதெல்லாம் பிசைகிறதே நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து இந்த மாதிரி திரட்டாக வந்ததுக்கப்புறம் டைம் எடுத்து இந்த மாதிரி அமுக்கி 2 கை யூஸ் பண்ணி நல்லா வந்து பாருங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது உங்களுக்கு தடுமானா தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி இது பண்ணுங்கள். அப்புறம் மாவு நல்லா நைஸாக ஆயிரும். பாருங்கள் தெரலாவே இல்லாமல் அப்படியே நைஸாக உங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு கிளே மாதிரி ஆயிரும். இப்போது 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். அதை நல்லா மடித்து இது பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். 5 மணி நேரம் ஊற வச்சக்கப்புறம் மாவோட பதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது மாவு பாருங்கள். அமுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக தெரியுதா, ஆனால் ஒட்டாமல் இருக்கும் கையில். நம்ம ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு எடுத்து பார்ப்போம். 5 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம பரோட்டா செய்ய போகிறோம். பாருங்கள் இப்போ 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு, இப்போ நல்லா புஷ்ஷுன்னு ஆகி இப்படி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் பதம் நல்லா வந்திருக்கு. நம்ம பரோட்டாவுக்கு ஏற்றாப்புல பரோட்டாவுக்கு பெரட்டுறதுக்கு ஏற்றாப்புல நல்ல பதம் வந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி தான் முட்டை சேர்த்தனால நமக்கு 5 மணி நேரத்தில் நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா நமக்கு எவ்வளோ சாஃப்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம பரோட்டா எப்படி திரட்டலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இப்போது ஒரு பிளேட்டை திருப்பி வச்சு அதை பின்னாடி பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பெரிய சப்பாத்தி கட்டை பெருசு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட திரட்டுங்க. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் எண்ணெய் தேய்ச்சி பண்ணும் போது எனக்கு பெருசாக திரட்டி இது பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பிளேட் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பெரிய சப்பாத்தி கட்டை வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போது நான் வந்து ஒரு பால் எடுத்துகிட்டு, பால் சைஸு நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். அதுக்காக ரொம்ப சப்பாத்திக்கு இருக்கிற மாதிரி சின்னதாக, சப்பாத்திக்கு உருண்டை எடுக்கிறத விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் ஏன் நிறையா ஊற்றுறேன்னா ஒட்டாமல் நம்ம வந்து மாவு வச்சு சப்பாத்தி மாதிரி தேய்க்க பார்க்கலாம். எண்ணெய் வச்சு அந்த தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுவேன். இப்போ சப்பாத்தியை தேய்க்கிற கட்டையை வச்சு நான் வந்து ஒரு ஷேப் வர வரைக்கும் திருப்பி போட்டு கொஞ்சம் தேய்க்க போகிறேன், ஒரு ரவுண்டு வர வரைக்கும். ஏன்னா மைதா மாவு எண்ணெய்ன்றதால இந்த பாருங்கள் ஒரு இடத்துல நிற்காது, இப்படி தான் இழுக்கும். அந்த எண்ணெய் பதம் நமக்கு கண்டிப்பாக வேணும் பரோட்டாவுக்கு மட்டும். அப்போ தான் ஈஸியாக வந்து நீங்கள் அதை திரட்ட முடியும். பாருங்கள் நான் ஒரு திரட்ட அதை நிற்காதுன்றனால ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் நான் வந்து திருப்பி போட்டு திரட்டுறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா அதவே வந்து ஃபுல்லாக அந்த பிளேட் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகிற அளவுக்கு, ஏன்னா மைதா மாவு வந்து இழுக்க உங்களுக்கு வரும், லேஸ் ஆகணும். அப்போ தான் வந்து மாவு ரொம்ப தின்னானால் தான் இழுக்கும் போது தின்னாகும், தடுமணம் இல்லாமல் உங்களுக்கு வந்து பரோட்டா ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லேயர் போடுறதுக்கும் நமக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த பிளேட் போனால் பார்த்திங்கன்னா நான் திரட்டிட்டேன். இப்போ வந்து இதை எடுத்து கையில் எடுத்து
நல்லா தட்டிலே வந்து ஃபோர்ஸாக 2 அடி இந்த மாதிரி பாருங்கள், நல்லா நீட்டமாக வரும். பியவும் பிய்யாது, ஏன்னா நல்லா ஊறி இருக்குது மாவு. நமக்கு நம்ம திரட்டியிருக்கோம் அவ்வளோ நேரம் பிசைஞ்சோம் இல்லையா, அதோட ரிசல்ட் இதான். இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணி ரவுண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ரவுண்ட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல புசு புசுன்னு நிற்கும். ஸோ இப்படி இருந்துச்சுனாலே நீங்கள் கரெக்டாக மாவு திரட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா இதாக இருக்கா, லேயராக இது வந்து நமக்கு வரும். இதை வந்து நான் அடுத்து சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்க மாட்டேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, ஏன்னா நம்ம பிளேட்டில் திரட்டிட்டு எடுக்கும் போது ஒட்டாமல் இருக்கக்காக எண்ணெய் விட்றேன். கையிலே தான் நான் திரட்டுறேன். நீங்கள் நடுவில் இருந்து வாங்க, நடுவில் தடமனாக இருக்கதை ஃபஸ்ட்டு அழுத்தம் கொடுத்து இது பண்ணுங்கள். அடுத்து வெளியே வந்து சுற்றி தடமனாக இருக்கதை கொடுக்கணும். நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு திரட்டினீங்கன்னா உங்களுக்கு மாவு சமமாயிரும், இந்த லேயர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் கையிலே பண்ணணும். பாருங்கள், இது உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் என்ன இவ்வளோ வேலை இருக்கான்னு இருக்கும், ஆனால் செய்யும் போது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சி அதை அடித்து அந்த ரவுண்ட் லேயர் மாதிரி போட்டு வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் இது செய்யும் போது கையை வச்சு இந்த மாதிரி இது பண்ணி நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுத்து சாப்பாடு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா தெரிஞ்சாச்சு. இப்போ வாங்க, நான் தோசைக்கல் காய வச்சுருக்கேன். தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நான் நான்ஸ்டிக் தான் இருக்குது, அதனால் நான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இரும்பு சட்டி இருந்தால் நீங்கள் அதை வைங்க. இரும்பு சட்டியில் சுட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது நல்லா காஞ்சோடனே நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பரோட்டா வந்து ஃபுல்லாக வேகும், மொறுமொறுப்பு கிடைக்கும். பரோட்டாவுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே எண்ணெய் தான். எண்ணெய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும், மொறுப்பு இருக்கும். பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு அந்த ஒரு லேயர் இப்போவே வந்து தனியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் போட்டு எடுக்கும்போது இன்னும் வந்து அது நல்லா விலகி வந்து உங்களுக்கு நல்ல லேயர் கொடுக்கும். எண்ணெய் மட்டும் இந்த பாருங்கள் நிறைய ஊற்றணும். நீங்கள் போட்டு தோசை கரண்டியை வச்சு நீங்கள் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வேகும். இப்போ கல் சட்டின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சீக்கிரமே டக்குன்னு நீங்கள் போட்டோன்னே புசுன்னு. இது நான்ஸ்டிக்னால கொஞ்சம் லேட்டாக வருது, ஏன்னா நான்ஸ்டிக் வந்து சூடை வந்து ஃபுல்லாக கொடுக்காது, வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். அதே கல் சட்டினா டக்குன்னு சூடாயிரும், நீங்கள் வேகமாக போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து அப்படியே கொஞ்சமாக அப்படியே அழுத்தி விடணும் தோசை கரண்டியை வச்சு. பாருங்கள், கொஞ்சமாக வந்துட்டு வந்து அப்போ தான் எல்லா பக்கம் புசு நீங்கள் அமுக்க புசுன்னு வரும், நல்லா வேகும், மொறுமொறுப்பு கொடுக்கும். இந்த மாதிரி திருப்பி போட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எண்ணெய் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஊற்றிட்டே இருக்கலாம். நான் கரண்டியில் எண்ணெய் தொட்டு நான் வந்து அது மேலே லேயராக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்களும் அந்த மாதிரியே சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப ஆயில் யூஸ் பண்ண வேணாம், ஆனால் அதுக்காக நீங்கள் ட்ரையாக பண்ணாதீங்க. லேசாக வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பண்ணுங்கள், நிறையா ஊற்றுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துட்டு வருது. நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலே அழகாக பரோட்டா போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் ப்ளைன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி சால்னா பண்ணி நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அதில் நான் ப்ளைனாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சிக்கன் வேணும்னா அதை சிக்கன் போட்டுக்கலாம், இல்லை மட்டன் வேணும்னா மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அது காம்பினேஷன் வந்து இந்த பரோட்டாக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா திரட்டி வருது. நம்ம வந்து மாவு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோ பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் 5 ஹவர்ஸ்ன்றது நான் எக்கு சேர்த்துருக்கனால அதுக்கு 5 ஹவர்ஸ் போதும், மினிமம் தான் 5 ஹவர்ஸ் நான் சொன்னேன். நீங்கள் வந்து முட்டை போட்டு கூட அதுக்காக முதல் நாள் வைக்கக்கூடாதுன்னா வைக்கலாம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செஞ்சு வச்சுருங்க. மறுநாள் காலையில் நீங்கள் திரட்டி வச்சுட்டா கூட, லேயருக்காக திரட்டி வச்சுட்டா கூட நீங்கள் சாப்பிடும் போது போட்டு எடுத்து சுட பரிமாறலாம். நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு பரோட்டா இருக்கும். அப்படியே கடை பரோட்டா மாதிரியே இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு எல்லா பக்கமும். பாருங்கள்,
ஒரு நல்லா சுட்டாச்சு. இப்போ நமக்கு புரோட்டா ரெடி. இப்போ பேலன்ஸ் இருக்க உருண்டையும் நம்ம செஞ்சு போடுவோம். பாருங்கள், நான் புரோட்டா போட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ புரோட்டா போட்டு எடுத்து வச்சோன்னே சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி பண்ணணும். அப்படியே ரோல் பண்ணுங்கள். கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அந்த லேயர்ஸ் வந்து கொஞ்சம் விடாமல் இருக்கிறதுலையும் லேயர் விட்டுரும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், புரோட்டா வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஹார்டாக இல்லாமல் நமக்கு என்ன புசணும் அது வருது. இப்போ அதை டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் ப்ளைன் சால்னாவோட புரோட்டாவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஹோட்டல் போன்ற ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. சூப்பரான டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.